Hi friends, welcome to Salem Easy Samayal channel. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஈஸியாக ரொம்ப ருசியான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். மீனை வந்து நல்லா அலசி 7 வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கோம். ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் 7 வாட்டி நல்லா அலசணும். அந்தளவுக்கு அலசி அந்த பிளட்டெல்லாம் போகிற மாதிரி அலசிட்டோம்னா நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இந்த அலசி எடுத்து வச்சாச்சு, நீட்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, மீன் குழம்பு மசாலா 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து வெந்தயம், சீரகம், கடுகு தாளிக்கிறதுக்கு, எண்ணெய் வந்து எடுத்து வச்சுட்டோம். பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம 2 கிலோ ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 2 கிலோவுக்கு 2 பேக்கெட் மீன் குழம்பு மசாலா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டோம். பூண்டு சேர்த்திக்கணும். தக்காளி வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டோம். 2 தக்காளியை வந்து 2 தக்காளியும் வெங்காயத்தையும் நம்ம வெங்காயத்தை வணக்கி 2 தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். விழுது இங்கே இருக்குது. அப்புறம் வந்து நம்ம 2 கிலோ மீன் யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து 150 கிராம் புளியை ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். 150 கிராம் புளி இருக்குது இதில், சரிங்களா? இது வந்து சொன்னேன் இல்லைங்களா, வெங்காயம் அப்புறம் தக்காளி. வெங்காயத்தை வணக்கி தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அது வாங்க எப்படி வந்து செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்புக்கு மீன் குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். சீரகம் சிறிதளவு எடுத்து போட்டுக்கோங்க. பிறகு வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். நல்லா பொரிஞ்சு விட்டோம். எண்ணெயில் பாருங்கள், பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வணங்கட்டும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டுருக்கு. நல்லா வணங்கி வந்ததுமே மீன் குழம்பு மசாலா பேக்கெட் இருக்குங்க இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நாங்கள் 2 கிலோ மீனுக்கு 2 பேக்கெட் போடுறோம். மீன் குழம்பு மசாலா சக்தி மீன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா வணங்கி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வணக்கி வெங்காயம் வெறும் தக்காளி அப்படியே அந்த தக்காளி விழுதியும் போட்டுக்கணும். நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கி வரட்டும். அப்போ தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா வணக்கிட்டு, இது வந்து மதுரை சைடு மீன் குழம்பு. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு இருக்குது. அதை உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் அந்த மசாலில். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருக்க 150 கிராம் புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் வேணுங்கிறவங்க தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி சிம்மில் வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்படி தேங்காய் பால் ஊற்றலை. பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்குறது தான். வியூவர்ஸ், நல்ல குழம்பு கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிகிட்ருக்க மீனை வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை நல்லா போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே போட்டுட்டா நல்லா வெந்து குழஞ்சி போயிடும் மாதிரி வந்து கடைசியாக போட்டுக்கணும். போட்டு நல்லா வேக விட்டுக்கணும். ஒவ்வொரு மீனை எடுத்து போட்டுரும். பாருங்கள், மீனெல்லாம் போட்டாச்சு. இன்னும் இந்த குழம்புல வந்து நல்லா ஒரு கொதி விட்டு மீன் வெந்ததுமே வந்து கொத்தமல்லி தூள் நல்லா தூவி பரிமாறினா இதோட வேலை முடிஞ்சது. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.